மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்படுவதால் காவிரி ஆற்றங்கரையோர பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. தகவல்களோடு செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்படுவதால காவிரி ஆற்றங்கரையோர பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பா எந்தெந்த பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய குடியிருப்புகள்ல வெள்ள நீர் வீடுகளுக்குள்ள புகுந்திருக்கு, அந்த பகுதி மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்திட்டாங்களா, என்ன விவரம்? ஆனந்தி, மேட்டூர் அணையானது முழு கொள்ளளவை எட்டியிருக்க நிலையில் உபரி நீரை அப்படியே காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக 1,00,000 கன அடி காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டிருக்கிறது. பவானி நகரம் என்பது பவானி ஆறு மற்றும் காவிரி ஆறு இரண்டு ஆறுகளுக்கு கரையில் தான் பவானி நதி நகரானது அமைந்திருக்கிறது. இப்பொழுது காவிரி ஆற்றில் 1,00,000 கன அடி திறந்துவிடப்பட்டிருப்பதால் கந்தன் பட்டறை என்கிற பகுதிக்குள் தண்ணீர் முழுமையாக தொடங்கியிருக்கிறது. இதனால் பகுதியில் இயல்பு வாழ்க்கை என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சி கந்தன் பட்டறையில் குடியிருப்பு பகுதி, காவிரி ஆற்றங்கரையோரம் அமைந்திருக்கக்கூடிய இந்த குடியிருப்பு பகுதி. இந்த பகுதியில் தற்போது காவிரி ஆற்று தண்ணீரானது உள்ளே புகுந்திருப்பதால் இயல்பு வாழ்க்கை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். மேலும் இந்த பகுதி மக்கள் இங்கிருந்து வெளியேறி தங்களுக்கு மாற்று இடம் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திற்கும் சென்றிருக்கின்றனர். சிலர் அந்த மாற்று இடத்திற்கு பணம் செலுத்த முடியாத நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் இங்கேயே தங்க வேண்டிய சூழலில் இருக்கின்றனர். மேலும் தற்காலிகமாக ஏற்பாடுகள், அதாவது வெள்ள நீரானது உள்ளே புகுந்திருப்பதால் தற்காலிகமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இடத்திற்கு கூட மக்கள் சென்றிருக்கின்றனர். இது ஒரு புறம் இருக்க, பவானி சாகர் அணையும் தற்போது நிரம்பி பவானி ஆற்றில் உபரி நீரானது வெளியேற்றப்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக பழைய பேருந்து நகர் பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளிலும் தற்போது வெள்ளமானது உள்ளே புகழ தொடங்கியிருக்கிறது. அங்கு ஒரு 10 வீடுகள் என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூட மக்களும் வீடுகளுக்குள் சென்ற தண்ணீரை வெளியேற்றும் நிலையில் தான் தற்போது அங்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர். இது மட்டும் இல்லாமல் தென்னகத்தின் காசி என அழைக்கப்படக்கூடிய பவானியில் கூடுதுறையில் அமைந்திருக்கக்கூடிய சங்கமேஸ்வரர் ஆலயத்தில் பக்தர்கள் புனித நீராட தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் திதி உள்ளிட்ட காரியங்கள் செய்வதற்கு தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பக்தர்கள் வெளியூரிலிருந்து வெளி மாநிலங்களிலிருந்து வருவார்கள் என்பதால் அவர்களுக்கு கோயில் நிர்வாகத்தின் சார்பில் தொட்டிகள் அமைக்கப்பட்டு அவர்கள் புனித நீராட வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இந்த காவிரி கரையோரம் மற்றும் பவானி ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய மக்கள் எந்தவித சிரமத்திற்கும் ஆளாகக்கூடாது என்பதற்காக 4 தற்காலிகமாக புகலிடம் தங்க வைக்கப்பட்டிருக்கிற 4 இடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது இங்கே இந்த பகுதியில் கந்தன்பட்டரம் பகுதியில் வசிக்கக்கூடிய நபர் நம்மிடம் இருக்கலாம், அவர்கிட்ட பேசலாம். எப்போ தண்ணீர் உள்ளே வந்திருக்குது, உன்னை ஏன் நீங்கள் இங்கிருந்து வெளியேறாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? நான் சாயங்காலம் தண்ணி வந்துச்சுங்கண்ணா, 5 மணிக்கு ஆட்டோம். இங்கே வீடு இருக்கிறவங்க அங்கே அலர்ட் பண்ணிட்டாங்க, போக சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 7-8 குடும்பம் இருக்காங்க. பணம் கட்ட வசதி இல்லை, இங்கே மீன் பிடிப்பு அளவுக்கு வசதி இது இல்லை. முடியாதவங்க ஸ்கூலில் தங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கண்ணா. அதான் இப்போ ஜாமனத்து எல்லாம் அமுச்சு விட்டுக்கிறோம் மெதமாடிக்கு. வரைக்கும் ஸ்கூலுக்கு போயிருக்கோங்க. அதாவது கந்தன் பட்டறையில் வசிக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் தங்களுக்கு வீடு ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அதற்கு தேவையான பணம் செலுத்த முடியாத சூழ்நிலை இருப்பதால், அது மட்டுமில்லாமல் காவிரி ஆற்றை நம்பியிருக்கக்கூடிய மீன்பிடி தொழிலை நம்பியிருப்பதால் இவர்கள் வெளியே சென்று மீண்டும் தொழிலுக்கு வருவது மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி இருப்பதால் மக்கள் இங்கே வசிக்கக்கூடிய அவல நிலை இன்னும் தொடர்கிறது. மேலும் இங்கே வசிக்கக்கூடிய மக்களுக்கு இப்பகுதியிலேயே காவிரி ஆற்றங்கரையோரையுமே அதாவது வீடு ஒதுக்கி தர வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. மேலும் பவானி சாகர் கூடுதுறையில் வரக்கூடிய பக்தர்கள் அங்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதால் பக்தர்கள் காவிரி ஆற்றில் இறங்க வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் போதுமான அளவு காவல்துறையினர் பாதுகாப்பும் ஆங்கங்கே போடப்பட்டு காவிரி ஆற்றில் இறங்க வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.